ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்மை செய்கிற நற்கிரியை செய்கிற நாட்களாய் நம் நாட்கள் மாறட்டும். வாழ்க்கை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்தார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் திறந்தார். ஆண்டவர் நல்ல ஆங்கிலேயர் காலத்தில் ஆனமலை எஸ்டேட் ரொம்ப ஃபேமஸ். சுற்றி பார்ப்பாங்க. அடர்த்தியான தேக்கு மரங்களால் நிறைந்திருக்கும். ஆங்கிலேயர் காலத்தில் வாழ்ந்த ஹியூ கோவுட் என்ற ஒரு காட்டு இலாக அதிகாரி எப்போ பார்த்தாலும் தேக்கு விதைகளை வெளிநாட்டிலிருந்து ஊனிகிட்டே இருப்பார். அவர் மரிக்கும்போது சொன்னார், இந்த தேக்கு காட்டுக்குள்ளே என்ன புதைச்சிருங்க. ஆமீன். என்னை பார்க்க வர்றவங்க உன்னை புரிஞ்சுக்கிடணும். அந்த கல்லறைக்கு மேலே அதை சொன்னாரா, என்னை பார்க்க வந்தால் சுற்றி பாருங்கள் என்று. அங்கே தேக்கு மரமாக அவர் நிற்கிறது போல எல்லாரும் பேசிக்கிடுவாங்களா. அவர் செய்தது நன்மையானது. பெரிய பாரஸ்ட் உருவாக்கிட்டார். நல்ல காற்று, நல்ல மருந்து மூலிகளை சுவாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு தெரிஞ்ச நன்மை அவர் செய்தார். நம்மை சுற்றி நன்மை செய்ய ஏராளமான காரியம் உண்டு. நாம் தேவ பிள்ளைகள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஆமென். நன்மை செய்வதற்கென்றே கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில் தீமை நடந்துச்சு. ஆனால் காலங்கள் வந்தபோது சகோதரருக்கும் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் நன்மை செய்கிறவராய் அவர் மாறிவிட்டார். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. எப்படி கவனிங்க, நன்மை செய்வதில் என்ன செய்யாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. அதுக்கு அர்த்தம் சில நன்மை செய்து சில தீமை அனுபவிக்கொண்டது வரலாம். நன்மை செய்தவர்களே நமக்கு தீமையாய் கூட மாறலாம். நன்மை செய்தவர்கள் நன்றி கெட்டவர்களை மறக்கலாம். ஆனால் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போகலன்னு வச்சுடுங்க, ஏற்ற காலத்துல அறுப்பீங்க. ஹல்லேலூயா. நன்மை செய்துட்டே இருங்க. அவர் விதைச்சுக்கிட்டே இருப்பாராம் தேக்கு விதைகளை. பெரிய எஸ்டேட்டா மாறிட்டுல நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டு கிருபை கொடுப்பதாக. நீங்க செய்ய நன்மை உங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருப்பதாக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்களும் எங்களை ஏன்ற மட்டும் மற்றொரு நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.